கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த நாளிலும் சின்ன ஒரு தியானத்தை நாம் செய்வோம். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 15 17 வசனம் முடிய நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா, த புக் ஆஃப் ஐசையா, சாப்டர் 1 verses 15 to 17. எல்லாரும் எடுத்துட்டிங்களா? ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தேன். சரி, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்கள் உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். போதும் போதும் போதும். அல்லேலூயா. இந்த வசனம் ஒரு தலையங்கமாய் பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஜெபத்திலே நற்கிரியைகள் காணப்பட வேண்டியதாக இருக்குது. ஆமென். இங்கே வசனம் அதைத்தான் இந்த வசனம் கூறுகிறது. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மளுடைய ஜெபம் மிகுதியாக இருக்குது, நம்மளுடைய விண்ணப்பங்கள் மிகுதியாக இருக்கிறது, கைகளை விரிக்குதல் மிகுதியாக இருக்குது, எல்லாமே ஜெபங்கள் எல்லாம் அருமையாக இருக்குது, எல்லாம் நல்லா நடக்குது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியைகள் சரியில்லை. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சரியில்லை? கிரியைகள் சரியில்லை. அதுதான் ஒரு பிழையாய் ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மளோடு கூட பேசுகிறார். நன்மை செய்ய படியுங்கள் என்று சொல்லுகிறார். நியாயத்தை தேடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒடுக்கப்பட்டவனை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். திக்கற்றவனையும் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஜெபம் அருமையாக இருக்குது, ஆராதனை அருமையாக இருக்குது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற நற்கிரியைகள் காணாமல் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற நன்மையான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்குது? காணாமல் இருக்கிறது என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. அல்லேலூயா. எபேசியர் 2வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார், எதற்காக நம்மளை ரட்சித்திருக்கிறாராம்? நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் ஒரு மனிதனை ரட்சித்து அவனை ஒரு கிறிஸ்தவனாய் மாற்றி வைக்கும் பொழுது ஆண்டவர் என்ன ஒரு எதிர்பார்ப்போடு அவனிடத்தில் வைக்கிறாரா? அவன் நற்கிரியைகளை செய்கிற ஒரு மனிதனாயிருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு முன்னவே ஒரு எதிர்பார்ப்பை அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போ நம்ம லைஃப்பில் நம்ம என்ன இந்த காலை வேளையில் நம்ம என்ன கூர்ந்து கவனிக்க வேண்டிய காரியம், ஜபங்கள் எல்லாம் அருமையான ஜபங்களாக இருக்கிறது, ஆராதனைகள் எல்லாம் அருமையாக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் நம்ம லைஃப்பில் நற்கிரியைகள் குறைந்திருக்குது.
அது முக்கியம் என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்துகிறார். நற்கிரியைகள் இல்லை, நன்மைகள் செய்கிற அனுபவம் இல்லை, ஆனால் உன் ஜெபம் அதிகமாக இருக்குது, ஜெபம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் ஒரு பைபிள் வைத்திருக்கிறீங்க, அதில் ஏதாவது ஒரு பக்கம் ஒரு வெள்ளை பேப்பர் ஏதாவது வச்சுருக்கிறீங்களா? இன்றைக்கி வெள்ளை பேப்பர் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. பேர் எழுதிடாதீங்க. அதில் ஒரு வெள்ளை பேப்பர் இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. நான் நிஜமாக தான் சொல்கிறேன். நான் ஏதோ ஒரு கதை ஜோக் சொல்ல போகிறேன்னு. ஓகே, அது போதும். சின்ன பேப்பர் போதும். இதில் நான் அவ்வப்போது ஒரு கொஸ்டின் கேட்பேன். அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? பதிலை மட்டும் அதில் எழுதணும். சரியா? பேப்பர் இல்லாதவங்க பக்கத்தில் இருந்தால் வாங்கிக்கோங்க. எல்லாரும் பேப்பர் வாங்குங்க. சிஸ்டர், பேப்பர் வாங்குங்க, எழுதுங்க. இங்கிலீஷோ தமிழோ சிங்களமோ ஏதோ ஒரு லாங்குவேஜில் எழுதுங்க. கடைசியில் அந்த பேப்பர் எல்லாம் என்கிட்ட கொடுக்கணும். பேரை மட்டும் எழுதிடாதீங்க யாரும். சரியா? சரி, எல்லாம் பேப்பரை வாங்கிக்கோங்க. பென்சில் பேனெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்பப்போ நான் ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்பேன். அதுக்கு மட்டும் நீங்கள் சின்ன ஒரு குறிப்பு, ஒரு வரியில், ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான், ஒரு வரியில் நீங்கள் எழுதுனா போதும். ஹல்லேலூயா. சரி, நம்ம திரும்ப இங்கே கவனத்திற்கு வருவோமாக. ஸோ ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மளுடைய ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு ஒரு பிரியமுள்ள ஜெபமாய், ஆண்டவர் பதிலளிக்கிற ஒரு ஜெபமாய் மாற வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள், நீதிகள், நற்கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் கூறுகிறது. யாக்கோபு 2வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே யாக்கோபு இப்படியாக சொல்லுகிறார், அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஸோ ஒரு ஜெபம் என்பது ஒரு விசுவாசத்தின் ஒரு வெளிப்பாடு இல்லையா? ஜெபம் என்பது எதற்காக ஜெபிக்கிறோம்? ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற ஒரு விசுவாசம். யாரும் இப்போ எதுவும் எழுத தேவையில்லை. நான் சொல்லும் மட்டும் நீங்கள் எழுதணும். கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் எழுதினா போதும். சிலபஸில் இல்லாத கொஸ்டினுக்கெலாம் ஆன்சர் எழுதிடாதீங்க. ஆமென். சரி, பார்க்கும் பொழுது ஒரு விசுவாசத்தில் கிரியைகள் இல்லைன்னா அந்த விசுவாசம் எப்படி இருக்குதான்? செத்ததாக இருக்குது. தண்ணில் தானே செத்ததாக இருக்கிறது. அப்போ ஒரு கிரியை, ஒரு ஜெபம்னா ஒரு விசுவாசத்தின் வெளிப்பாடு. அப்போ அந்த ஜெபத்திற்குரிய கிரியைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அப்போ உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம், நான் சொல்லலை, அதாவது ஆண்டவர் நீங்கள் நற்கிரியைகளில் செய்ய தான் ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பாருன்னு நான் சொல்லலை. ஆண்டவர் ஏற்கனவே உங்களை அவருடைய பிள்ளையாய் மாற்றிட்டாரு. புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்துட்டாரு. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு ஆவியை உங்களுக்குள்ளே ஆண்டவர் ஏற்கனவே ஊற்றிட்டாரு. ஆனாலும் நம்மளுடைய ஜெபத்தில் ஏற்படுத்த வேண்டிய திருத்தங்களை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். ஆமென். நம்முடைய ஜெப ஜீவியத்தில் ஏற்பட வேண்டிய மாற்றங்களை நம்ம ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது அந்த ஜெபம் ஒரு ஆண்டவரால் கேட்கப்படுகிற, அதிகமாக கைகளை விரித்து அதிகமாக விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணி கடைசியில் கேட்கப்படலைன்னா என்ன பிரயோஜனம்? அது டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு. எல்லாரும் நம்ம ஜெபித்து ஏதோ நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், அங்கே பார்த்தா நடக்கலை. ஏன் நடக்கலை? ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில் நன்மைகள், நற்கிரியைகள் காணப்படாதனால ஜெபத்தினுடைய பலனை நம்ம பெற்றுக்கொள்ளலையோ என்னமோன்னு எனக்கு தோணுகிறது. ஹல்லேலூயா. சரி, இந்த நாளிலும் ஒரு சில மனிதர்களை நம்ம பார்த்து அவர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் எப்படி கேட்டார் என்பதை நம்ம பார்ப்போம். 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 20வது அதிகாரத்தில் 2 Kings 20 1 6 வசனம் முடிய யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. முடிந்தா மைக்கில் கூட வாசிங்க. எசேக்கியா வியாதியப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய எசையா எனும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறான் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் பக்கமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். எசேயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்பே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது,
நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். போதும் பாருங்க. ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை நம்ம அநேக முறை நம்ம வாசித்திருக்கிறோம். இங்கே அந்த ராஜா எசேக்கியா ராஜாவினுடைய ஜெபத்திலே ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் பார்க்கிறோம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி எசேக்கியா ராஜா இங்கே ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. ரிமெம்பர் த குட் திங்ஸ் ஐ டிட். நான் செய்த நலமான காரியத்தை, நான் செய்த நற்கிரியைகளை ஆண்டவரே நினைத்தருளும் என்று சொல்லி இங்கே எசேக்கியா ராஜா ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. என்ன நற்கிரியைகளை எசேக்கியா ராஜா செய்தார்? ஒரு சில நற்கிரியைகளை மாத்திரம் நாம் பார்ப்போம். இந்த நற்கிரியை 2 நாளாகமம் புஸ்தகத்தில் 29வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, 2 நாளாகம் 2 Chronicles 29:3, அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்தான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. The first good thing that the king Hezekiah did, என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்தார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அநேக நற்கிரியைகள் வசனம் கூறுகிறது. அவர் செய்த ஆலயத்திற்காக அவர் செய்த நன்மையான காரியங்கள், ஆலயத்திற்காக செய்த நற்கிரியைகளை குறித்து இந்த அதிகாரம் முழுவதும் நம்ம வாசிக்க முடியும். அடுத்த காரியத்தை பார்க்கும் பொழுது அதே அதிகாரத்திலே 35வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாசிங்க 35. ஆமென். இது எல்லாம் வாசித்து பார்க்கும்போது என்ன கூறுகிறது? எசேக்கியா ராஜா தேவனுடைய ஆலயத்திற்குள்ள அவன் செய்த காரியங்கள், நற்கிரியைகள், நன்மையான காரியங்கள், நீதியுள்ள காரியங்களை எசேக்கியா ராஜா செய்தார் என்று சொல்லி இந்த வசனங்கள் கூறுகிறது. ஹல்லேலூயா. இந்த காரியத்தை தான் ஜெபிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் செய்த நன்மையான காரியங்களை நினைத்தருளும். He did good things and he is confessing. அதை அவரே அந்த ஜெபத்தில் அறிக்கையிடுகிறார். அவர் சொல்றார், ஆண்டவரே, நான் இப்படியான நற்கிரியைகளை, இப்படியான நன்மைகளை இந்த ஆலயத்திற்காக நான் செய்திருக்கிறேன். இந்த ஆலயத்தில் நான் இப்படிப்பட்ட வேலைகளை நான் செய்திருக்கிறேன், இப்படிப்பட்ட ஊழியங்களை இந்த ஆலயத்தில் நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் எசேக்கியா ராஜா ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. அதே காரியத்தில் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 30வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 30வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இப்படியே வாசித்துட்டே வாங்க. 29வது அதிகாரம், 30வது அதிகாரம், 31வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு விஷயம் கிளியராக தெரியுது. என்ன தெரியுது? தேவனுடைய ஆலயத்திற்குள்ள இருக்கிற தேவைகளுக்காய் எசேக்கியா ராஜா நன்மையான காரியங்களை, நற்கிரியைகளை அவர் செய்தார். அவரால் போய் ஆலயத்திற்குள்ள போய் ஆண்டவர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள அவரால் போக முடியல. ஆனால் இருக்கிற இடத்துல அவருடைய வசதிகள், அவருக்கு இருந்த அந்த வெல்த், அவருக்கு இருந்த அதிகாரம்,
அவருக்கு இருந்த பவர் எல்லாவற்றையும் வைத்து, தனக்குண்டான எல்லாவற்றையும் வைத்து ஆண்டவருடைய ஆலயத்திற்கு அவர் நன்மைகளை செய்தவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. இந்த காரியம்தான் அவருடைய ஜெபத்தை ஆண்டவருக்கு முன்பாக பேசும் பொழுது அந்த ஜெபம் ஒரு அர்த்தமுள்ள ஜெபமாய் மாறினது என்று சொல்லி நம்ம பார்க்கணும். எனக்கு சுகத்தை கொடும், சுகத்தை கொடும், சுகத்தை கொடும்னு நம்ம கேட்கிறது ஒரு விஷயம், அது ஆண்டவருடைய இரக்கம். பட் இங்கே பார்க்கும் பொழுது அவர் விண்ணப்பித்து அழுது விண்ணப்பிக்கிறார், அழுது கேட்கணும், அழுது ஜெபிக்கிறாரு. ஆனால் ஆண்டவரே, நான் இப்படியான காரியங்களை உம்முடைய ஆலயத்திற்காக நான் செய்திருக்கிறேன், ஆலயத்திற்குள்ள இப்படியான ஊழியங்களை நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு நாம் ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். இந்த கொஸ்டினுக்கு தான் நீங்கள் பதில் எழுதணும். ரெடியா? தலைப்பு போட்டுக்கோங்க. அதில் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே நன்மைகள் அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த 2025 நீங்கள் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே நீங்கள் செய்த ஒரு உங்களுடைய பார்வையில் மிக நன்மையான ஒரு நற்கிரியை என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வைத்துக்கொள்ளுங்க. எல்லாருக்கும் ஒரு மினிட் தரேன். தேவனுடைய பயப்படாதீங்க, நம்ம தான் இருக்கிறோம். யார் எழுதுனீங்கன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. நல்லா கரெக்டாக எழுதுங்க. ஒரே ஒரு, நிறைய செஞ்சுருப்பீங்க ஆலயத்திற்கு, ஆனால் ஒரு உங்களுக்கு டாப் மோஸ்ட், நான் இந்த விஷயத்தை தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே நான் ஒரு ஊழியமாய் செய்தேன் இந்த 2025. சரி, எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆமென். பிரதர் இப்போ தான் வந்திருக்கிறாங்க, அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே எசேக்கியா ராஜா அநேக நன்மைகளை செய்தார். அதுபோல் அவர் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், இந்த நன்மைகள் எல்லாம் நினைத்தருளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். என்ன கொஸ்டின் வச்சுன்னா, தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே நன்மைகள் என்ற ஒரு தலைப்பை போட்டுட்டு அதில் ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு இந்த 2025 நான் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே செய்த டாப் மோஸ்ட், உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் செய்த ஒரு காரியத்தை அந்த இதில் பேப்பரில் நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆமென். சரி, ஓகே. அடுத்ததாய் நம்ம பார்ப்போம். ஸோ பிரியமானவர்களே, நம்மளுடைய லைஃப்பில் இது ஒரு நன்மையாய் காணப்படுகிறது. நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே வாட் கேன் ஐ டூ, தேவனுடைய ஆலயத்தில் நான் என்ன நன்மைகள் நற்கிரிகளை என்னால் இந்த நாட்களில், அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்க, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நமக்கு என்ன முடியுமோ அதில் நம்ம என்ன பெஸ்ட்டாக நம்ம செய்தோம் அப்படிங்கிறத மாத்திரம்தான் நம்ம இந்த நேரத்தில் ஆராய்ந்து அவைகளை நாம் எழுதணும். இப்படி நாம் செய்யும் பொழுது எசேக்கியா ராஜாவினுடைய ஜெபத்தை அவர் சொல்லி முடிப்பதற்கு முன்பதாகவே, ஏசாயா தீர்க்கதரிசி அந்த இதை விட்டு கடந்து போவதற்கு முன்பதாகவே தேவன் அவன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படி நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய ஜெபத்திலே ஒரு 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 வெயிட் என்ன வருது, ஒரு வெயிட் வருது ஜெபத்தில். வெறும் ஜெபம் இல்லாமல் ஆண்டவரே இப்படிலாம் நான் செஞ்சு உங்களுடைய ஆலயத்தை நான் இது பண்ணேன், என்னுடைய ஜெபத்தெல்லாம் ஒரு விஷயம் கேட்டருளும், நன்மைகளை செய்திருக்கிற ஆண்டவரே, இந்த வருஷம் 2025 என்னுடைய ஜெபங்களை கேளுங்க ஆண்டவரே, இல்லை செய்ய போகிறேன் ஆண்டவரே, இந்த வருஷம் நான் செய்ய போகிறேன், எனக்கு என்னோடய ஜெபங்களை கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கும்போது சந்தோஷப்படுவார். ஆமென். அல்லேலூயா. இவன் ஏற்கனவே நிறையா செஞ்சு நம்மளை என்ன பண்ணியிருக்கிறான், நம்மகிட்ட ஏற்கனவே அவன் செய்து காட்டியிருக்கிறான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஆண்டவருக்கு நம்ம மேலே வரும். அல்லேலூயா. இரண்டாவது காரியமாய் அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் 1-4 இன்னொரு மனிதனை குறித்து இந்த வசனம் கூறுகிறது. இவனுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டதாக வேத வசனம் கூறுகிறது. அப்போஸ்தலர் 10:1-4 அதான் 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசாரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலிலே ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும்
கொர்நேலியு என்று அழைக்கவும் பிரதிட்சயமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டியது இருக்கிறது. போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமென். இந்த வசனம் கூறுகிறது, அவன் எப்படிப்பட்டவனாயிருந்தான்? அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்த ஒரு மனிதன் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. மூன்று காரியங்கள் அவனை பற்றியும் அவனுடைய குடும்பத்தை பற்றியும் இந்த வசனம் கூறுகிறது. முதல் காரியம் என்னது? அவன் தேவபக்தி உள்ளவனாயும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான். முதல்ல அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் குறித்து வேத வசனம் கூறுகிறது. ஜனங்களுக்கு தர்ம சகாயம் செய்கிறவன் அல்ல. எப்படி? ஜனங்களுக்கு தர்ம சகாயம், அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு. ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்கிறவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. அப்புறம் சொல்லுறது, ஜெபிக்கிறவனாய் இருந்தான்னு சொல்லல, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தவனாய் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. இதில் பார்க்கணும் 3 காரியங்கள். அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது, அவனுடைய ஜெப ஜீவியம் எப்படி இருந்தது. ஆனால் நடுவில் ஒரு காரியம் இருக்குது, அவனுடைய நற்கிரியைகள். ஹல்லேலூயா. அவன் ஏழைகளுக்கு கொடுக்கிறத, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்கிற ஒரு மனிதனாய், he gave to the poor என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இந்த மனிதனுடைய ஜெபம் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த 3வது வசனத்தில், பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யேட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக இருந்தது என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் ஜெபிக்கிறோம், ஏழைகளுக்காய், அது கஷ்டப்படுகிறவர்களுக்காய் நாம் ஜெபிக்கிறோம். சில நேரத்தில் ரொம்ப அதற்காக நம்ம ஜெபிக்கிறவர்களாக கூட நம்ம காணப்படலாம், இல்லை நம்ம காரியங்களுக்காய் ஜெபிக்கிறவர்களாக கூட நம்ம காணப்படலாம். ஆனால் வேத வசனம் கூறுகிறது, நம்மளுடைய ஜெபங்களோடு கூட தர்மங்களை செய்யும் பொழுது அந்த ஆண்டவருடைய சந்நிதியில் எட்டுகிற ஒரு ஜெபமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அது பதிலை கொண்டு வருகிற ஒரு ஜெபமாய் அது தேவ சமூகத்திற்கு கடந்து வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ புவர் பீப்புளை நம்ம பார்க்கணும், எத்தனையோ கஷ்டப்படுகிறவர்களை. இங்கே எல்லாரும் நல்ல வசதியாக இருக்கிறாங்க, மேபி இந்தியாலேயோ ஸ்ரீலங்காலேயோ ஹெய்ட்டிலேயோ ஆப்பிரிக்காலேயோ நம்ம சுற்றி இருக்கிற இடங்களில் கூட இருக்கலாம். நாம் அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம், இல்லை நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய தர்மங்களை அவர்களுக்காக நம்ம செய்கிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு 4:3 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஆமென். ஏன் ஜபங்கள் கேட்கப்படலையா? அந்த வசனம் கூறுது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும், இட்ஸ் நாட் லைக் யூ ஆர் நாட் ப்ரேயிங். நல்லா ஜெபிக்கிறோம், நல்லா செய்கிறோம் காரியங்களை, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகள் நிறைவேறும்படிக்காய் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள். கேட்கிறது எல்லாமே எதற்கு? நமக்கு நான் ஆசீர்வதிக்கப்படணும், என் குடும்பம் என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். இதுதான் நம்மளுடைய அனுதின ஜெபமாக இருக்குது. நம்ம ஆசீர்வாதத்தின் ஒரு வாய்க்காலாய் நம்ம இல்லை. வாய்க்கால் ஆபிரகாமுக்கு சொல்லும்போது, நீ ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக இருப்பாய் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. யூ வில் பி a சேனல். நீ ஒரு டேம் இல்லை, நீ ஒரு அணைக்கட்டு இல்லை, நீ ஒரு வாய்க்கால். உன் வழியாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அநேக திக்கற்றவர், அநேக ஏழைகள், அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படிக்கு தான் கர்த்தர் இந்த ராஜ மேன்மையை உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அதற்காகவே நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி
வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 21:13 சொல்லுகிறது, ஏழையின் கூக்குரலுக்கு தான் செவியை அடைத்து கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான். ஹல்லேலூயா. When you are shutting your ears to the poor people, நீ உன் செவியை அடைத்து கொள்ளும் பொழுது, நீ உனக்கு ஒரு பிரச்சனை வரும், அந்த நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் என்ன பண்ணுவாரா? அவருடைய செவியை அவர் அடைச்சுப்பாராம். ஹல்லேலூயா. உனக்கு கீழே ஒருத்தன் உதவி கேட்டு அவன் அழும் பொழுது நீ கண்டுக்காத மாதிரி நீ உன் லைஃப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கிற, ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் உடனே கேட்கணும் அப்படின்னு நீ எதிர்பார்க்குற. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ இரக்கம் செய்ய வேண்டியவனுக்கு நீ இரக்கம் செய்யலை, ஆனால் நீ மேலே இருந்து ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கத்தை வேண்டுகிற. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், என் செவிகளை நான் பூட்டிக் கொள்வேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ பிரியமான நம்முடைய ஜெபத்திலே நம்ம ஜெபிக்கிறவர்கள் கொர்நேலியை போல ஜெபித்து கொண்டு இருக்கலாம், எசேக்கியா ராஜாவை போல ஜெபித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் தர்மங்கள் இருக்கிறதா, தர்ம சகாயங்கள் நம்ம செய்கிறோமா என்பதை நாம் இந்த காலை வேளையில் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஆமென். 2வது கொஸ்டின், தர்மங்கள் அப்படின்னு தலைப்பை போட்டுக்கோங்க. 2வது தலைப்பு தர்மங்கள். இந்த 2025 நீங்கள் செய்த ஒரு மிகப்பெரிய தர்மம் என்ன? அதாவது ஏழைகளுக்கு உதவி செய்கிறத குறித்து நான் சொல்கிறேன். நீங்கள் செய்த ஒரு மிகப்பெரிய தர்ம சகாயம் என்னது? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 2025 இப்போ 4 மாதம் கடந்து விட்டது, 5வது மாதத்திற்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஹல்லேலூயா. சரி, எழுதி வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 3வது காரியமாய் அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் 36 40 வசனம் முடிய வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9:36 40 வசனம். Acts 9:36-40. யாருமே எடுக்கலையா? அப்போஸ்தலர் 1 ஆமென். ஹல்லேலூயா. இந்த 39வது வசனம் கூறுகிறது, அவன் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இங்கே தொற்கால் என்கிற ஒரு ஸ்திரீ, அவள் வாழ்ந்த நாட்களிலே அவளுக்கு ஏதோ பெரிய வசதி இருந்ததா இந்த வசனம் கூறலை. அவளுக்கு ஏதோ நிறைய காணிக்கைகளை கொடுத்ததாக அந்த வசனம் கூறலை. ஆனால் அவளுக்கு இல்லை, ஒரு டேலண்ட் இருந்தது. என்ன டேலண்ட் இருந்தது அவட்ட? தொற்கால் கையில் துணிகளை தைக்கிற ஒரு டேலண்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு டேலண்ட்.
அது ஒன்றும் பெருசாக நம்ம நினைக்கலாம், தைக்கிறதுல நம்ம என்ன ஊழியம் செய்ய முடியும் நம்ம நினைக்கிறோம். அந்த ஊழியத்தின் நிமித்தமாக அவளுடைய கையின் பிரயாசங்களினால் அவளுக்கு இருந்த அந்த ஒரு ஸ்கில், அந்த ஒரு டேலண்ட், அதனால் அவள் என்ன செய்தாள்னா அதன் மூலியமாய் அநேகருக்கு அவள் தர்ம சகாயம் செய்கிற, உதவி செய்கிறவளாய் காணப்பட்டாள். சரி, யாராவது ஸ்டிச்சிங் வந்திருப்பாங்க தைக்கிறதுக்கு, $12 $20 சொல்லியிருப்பாரு நார்மல் ரேட்டு. கொஞ்சம் அவங்க முடியாதவங்களாக இருந்தால் சரி விடு, உனக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன், ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஏதாவது இந்த மாதிரி பண்டிகை நாட்கள் வரும்போது இந்த பிள்ளைங்க எனக்கு ஒரு சட்டை தச்சு கொடுக்கல அப்படின்னு அந்த பிள்ளைங்க கேட்டிருக்கோம். எல்லாருக்கும் சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் முடியாத விதவைகள், அநேக விதவைகள் அங்கே இருந்தார்கள் என்று சொல்லி அவர்களுடைய பிள்ளைகளுக்கு மேபி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருப்பாங்க. உனக்கு சட்டை தச்சு தரேன், உனக்கு துணியை தச்சு தரேன் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு செய்திருப்பார்கள். அல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு வேலை தான், கையின் பிரயாசங்களினாலே அவள் என்ன செய்தாலாம், அநேகருக்கு உதவியாக இருந்தாள். அது எவ்வளவு தூரம் ஒரு பரலோகத்தை அசைக்கிற ஒரு காரியமாக இருந்ததுன்னா, பேதுரு முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டியதாய் காணப்பட்டது. அல்லேலூயா. சுற்றி இருந்தவர்கள் எல்லாரும் அழுது புலம்புகிறார்கள். ஏன்? எங்கள் கூட இருக்கும்போது இந்த அம்மா எவ்வளோ உதவிகள் எங்களுக்கு செய்தாங்க, எங்களுக்கு சட்டை இல்லாத நாட்களில் சட்டையெல்லாம் தச்சு கொடுத்தாங்க எனக்கு அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாம் கண்ணீரோடு கூட அவளுக்காய் விண்ணப்பித்தான். நினச்சி பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் அவர்களுக்காய் ஜெபித்தான். அந்த அம்மா மறித்து போயிட்டாங்க, பரலோகம் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அவரோட சீஷர் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. பாருங்கள், அந்த அம்மா போயிட்டாங்க, சந்தோஷமாக போயிருப்பாங்க, மேலே போயிட்டோம், நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசித்தோம். இங்கே எல்லாம் ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து அழுது புலம்புறாங்க. தொற்காலே தொற்காலே, ஆண்டவரே திரும்ப அனுப்புங்க, தொற்காலை திரும்ப அனுப்புங்க, எங்களுக்கு தொற்கால் வேணும். பேதுரும் பார்த்தாரு, வேறு வழியே இல்லை, முழங்கால் படியிட்டு நாமளும் ஜெபிப்போம்னு சொல்லி அவரும் ஜெபிக்கிறாரு. பார்த்தா ஆண்டவர் பார்த்தாரு, அம்மா கீழே ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து நீ செத்து வந்துட்ட, மேலே நீ செய்த நற்கிரிகளை வச்சு இந்த ஜனங்க விடமாட்டுறாங்க, நீ தயவு செய்து கீழே போயிரு, அப்புறமா வா நீன்னு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் திரும்ப அனுப்பிச்சி விட்டார் தொற்காலை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நமக்கு இருக்கிற அந்த சின்ன ஒரு தாலந்து அது ஒரு ஊழியமாய் மாறுகிறது. அல்லேலூயா. மேபி இந்த காலத்தில் உங்களுக்கு தைக்க தெரிஞ்சிருக்கலாம், இல்லை உங்களுக்கு குக்கிங் தெரிஞ்சிருக்கலாம், சம்திங் ஐ டோன்ட் நோ. உங்களுக்கு ஏதோ ஒரு கையில் உங்களால் செய்ய முடிந்த ஒரு காரியம், அது ஒன்றும் ரொம்ப அப்படியே ஒரு ஏதோ பெரிய ஒரு ப்ளவுஸ் தைக்கிற மாதிரிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட்டு சேலைக்கு இது பண்ணுற அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களால் முடியும், மேபி செய்ய முடியுமோ என்னமோ அதை கூட நீங்கள் செய்யலாம், ஃப்ரீயாக கூட பண்ணி கொடுக்கலாம். பட் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி இப்போ இந்த இதை போட்டோம். ஸோ இது போல் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று மற்றவர்களுக்கு, நான் சொல்கிற காரியம் முடியாதவர்களுக்கு நீங்கள் உங்கள் கைகளினாலே செய்த காரியம். அவங்களால வர முடியாமல் இருந்திருக்கலாம், அவங்களுக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலையாக இருந்திருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு வண்டி நல்லா ஓட்ட தெரியும், நீங்கள் போய் நல்லா அவர்களுக்காக உதவி செய்திருப்பீங்க, அவங்கள பிக்கப் பண்ணியிருப்பீங்க, ட்ராப் பண்ணியிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் அவர்களுக்காக நீங்கள் செய்திருப்பீங்க. அல்ல வாட் எவர் இட் மே பி. முடியாதவர்களுக்கு, தங்களால் இயலாதவர்களுக்கு உங்களுடைய கைகளினாலே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளினாலே நீங்கள் என்ன செய்தீர்கள்? அதனால் என்ன ஆச்சா, அவளுடைய ஜபங்கள் என்ன ஆகிடுத்து, வேறு வழி இல்லை. ஆண்டவருக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் இங்கேருந்து கத்திக்கிட்டு கிடக்கானுங்க, அனுப்பும்னு, உயிர்த்தெழச் செய்யும்னு. அப்படி செய்யும் பொழுது அந்த ஜபங்கள் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டது. ஏன்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அநேகர் அந்த இதை ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க, அந்த பிளெஸ்ஸிங்கை. அவர்கள் எல்லாரும் கூப்பிடுறாங்க, சபை ஜெபிக்குது, அப்போஸ்தலர்கள் ஜெபிக்கிறார்கள், விசுவாசிகள் ஜெபிக்கிறார்கள். ஒரு கூட்ட ஜனம் ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் பரலோகம் அசைக்கிற ஒரு ஜெபமாய் காணப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு 4:17 சொல்லுகிறது, ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. இஃப் யூ ஹேவ் தி எபிலிட்டி டு டூ இட், உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு திராணி இருக்குது, உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு திராணி இருக்குது, அதை நீங்கள் செய்யாமல் போகும் பொழுது தான் ஆண்டவர் அதுக்கு கணக்கு கேட்க போகிறார். அல்லேலூயா. அந்த ஜபங்களை ஆண்டவர் கூர்ந்து கவனிக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா.
மூன்றாவது தலைப்பு எழுதி கொள்ளுங்கள். உங்களுடைய கையின் பிரயாசத்தினால, யுவர் ஹேண்டி ஒர்க், உங்களுடைய கைகளினாலே, அதாவது கைகள்னால் என்னது, உங்கள் டேலண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் டேலண்ட், உங்கள் ஸ்கில், இதனால் நீங்கள் முடியாதவர்களுக்கு என்ன உதவிகளை இந்த 2025 செய்தீங்க? ஏதாவது ஒன்று உங்கள் மனசில் நிற்கிற டாப் மோஸ்ட். நீங்கள் சமைச்சு கூட கொடுத்துருக்கலாங்க, எழுதிக்கோங்க. ஆண்டவரே, இந்த 2025 ஒரு முடியாதுன்னு ஒருத்தங்க எனக்கு தெரிய வந்தது, நான் அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தேன். தட்ஸ் a குட் திங். அது கூட நம்ம எழுதலாம். இல்லை வெளிநாட்டில் வேறு ஏதோ என் கண்ட்ரியில், அங்கே உள்ள கண்ட்ரியில், அங்கே உள்ள ஏதோ ஒரு இடத்துல நான் செய்தேன், போன இடத்துல நான் செய்தேன், என் கையினால் இந்த காரியத்தை நான் இவர்களுக்கு நான் செய்தேன் என்று சொல்லி நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் 2025. ஆமென். நான்காவது காரியம், லூக்கா 7வது அதிகாரத்தில் 2-10 முடிய நம்ம வாசிப்போம். இங்கே 100க்கு அதிபதியை குறித்து இந்த வசனம் கூறுகிறது. லூக்கா 7:2-10 முடிய யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி மைக்கில் வாசிங்க. நூற்றுக்கு அதிபதியும் ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி ஜூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். போதும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ரெஸ்ட் ஆஃப் த கதை தெரியும், ஸ்டோரி என்ன ஆச்சுன்னு அந்த இடத்துல. ஹல்லேலூயா. ஆனால் விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு அப்படியே சுகத்தை ஆண்டவர் செய்தார். ஆனால் இந்த விண்ணப்பத்தை குறித்து தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்த 4வது வசனம், அவர்கள் யார்? அவனுக்காய் யூத மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். ஹல்லேலூயா. இந்த மனிதனுடைய நற்கிரியைகள் என்னவாய், நன்மை என்னவாய் காணப்படுகிறது? அவன் ஜெப ஆலயங்களை கட்டுகிற ஒரு மனிதனாய் காணப்படும். He was a man who was building the church. ஹல்லேலூயா. அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்திருந்தது. உடனே என்ன பண்ணார் இயேசு? அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பார்த்தார்? சந்தோஷப்பட்டார். இவன் ஆலயங்களை கட்டுகிற மனிதன். He is a person who is building the temple of God. He is building the church of God. Hallelujah. அவனுக்கு ஒரு தேவை ஏற்படுது, அவனுடைய வீட்டில் ஒரு பிரச்சனை, அவனுக்காக இவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த விண்ணப்பத்தை நாம் கேட்போம், நாம் செய்வோம்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? உடனே கிளம்பி கூட போகிறார். நீங்கள் போங்க சரியாயிரும் சொல்லலை, நானே வர்றேன்றார். ஹல்லேலூயா. ஐ வாண்ட் டு மீட் திஸ் மேன். நம்மளுடைய ஆலயங்களுக்காய், நம்ம ஜனங்களை நேசிக்கிற நம்மளுடைய ஆலயத்தை இவன் கட்டுறானே. ஹீ இஸ் பில்டிங் மை சர்ச், ஹீ இஸ் பில்டிங் மை டெம்பிள். ஐ நீட் டு கோ see him. அவனை போய் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு உடனே கிளம்பி வர்றார். ஹல்லேலூயா. அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலுடைய இருந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு அவனுடைய வீட்டில் இருந்த அந்த வேலைக்காரனை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? சொஸ்தமாக்குகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற, நம்ம முதல்ல எசேக்கியா ராஜா தேவனுடைய ஆலயத்தை கட்டின ஆலயம் தான். அந்த கட்டின ஆலயத்திற்குள்ளே அவன் செய்த நற்கிரியைகளை குறித்து நம்ம பார்த்தோம். அவன் ஒரு விசுவாசி. எசேக்கியா ராஜா ஒரு விசுவாசி. ஒரு விசுவாசி தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே செய்த நன்மைகள், நற்கிரியைகள், நீதியான காரியங்கள் தான் நம்ம முதல்ல பார்த்தது. இங்கே தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற ஒரு மனிதன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆலயத்தை கட்டும் பொழுது தாவீது கண் மூடாமல், நித்துரை கொள்ளாமல், சங்கீதம் 132 வேத வசனம், அவன் நித்துரை கொள்ளாமல் தேவனுடைய ஆலயத்தை கட்டினான் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. அதில் 132
10வது வசனம் கூறுகிறது, நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் முகத்தை உமது தாசனாகிய தாவீதின் நிமித்தம் புறக்கணியாதிரும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் செத்து போயிட்டார், தாவீது செத்து போயிட்டார், ஆலயத்தை தேவைகளை சந்தித்துட்டு செத்து போயிட்டார். ஆனால் இங்கே ஜெபிக்கிறாங்க, நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் முகத்தை உமது தாசனாகிய தாவீது நிமித்தம் புறக்கணியாதிரும் என்று சொல்லுகிறார். ஏன் தாவீது? அப்புறம் சந்ததி அதை சொல்லி அதை ஜெபிக்குது. தாவீதினுடைய சந்ததி தாவீது கஷ்டப்பட்டு தேவனுடைய ஆலயத்தை கட்டினதை நினைவு கூர்ந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார்கள். அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க, எங்க அப்பா எங்க அம்மா ஆலயத்தை இப்படிலாம் கட்டுனாங்க, இந்த மாதிரிலாம் ஆலயத்தை கட்டுனாங்க, அந்த இடத்துல கட்டினாங்க, ஹெய்ட்டியில் கட்டினாங்க, ஸ்ரீலங்காவில் கட்டினாங்க, இந்தியாவில் கட்டினாங்க, ஆப்பிரிக்காவில் கட்டினாங்க. ஆண்டவரே எங்களை நினைத்தரணும், எங்களே நினைத்தரணும். எங்கள் அப்பா அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னமோ செஞ்சுருக்கிறாங்க, ஆண்டவரே எங்களை நினைத்தரணும். அல்லேலூயா. தாவீதின் நிமித்தம் ஆண்டவர் என்ன பண்ணினாரா? அந்த ஜெபத்தை கேட்கிறவராய் காணப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இட்ஸ் a great blessing. இட்ஸ் a great blessing. நாம் ஆலயத்தை கட்டும் பொழுது ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல நம்ம வாழ்க்கையில் சந்ததிகளுக்கு ஆசீர்வாதத்தை வைக்கிறார். அல்லேலூயா. அதை நினைவு கூர்ந்து உங்கள் பிள்ளைங்க அதை ஜெபிக்கலாம். நம்ம பிள்ளைங்க அதற்காய் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுற அந்த ஜெபத்தை அவர் கேட்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு கொஸ்டினை நீங்கள் எழுதி வைத்துக்கொள்ளுங்க. தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறது அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு எழுதி வைத்துக்கொள்ளுங்க. சில பேர் டயர்ட் ஆகிட்டீங்க எழுதுறதுக்குள்ள, இது சரியாக போகிற மாதிரி தெரியல, இவர் ஏதோ பிரச்சனை பண்ண போகிறார் போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறது. இது பில்டிங். முதல்ல சர்விங், எசேக்கியா ராஜாவுடைய சர்விங், இது பில்டிங். இந்த 2025 இது வரைக்கும் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதுல நீங்கள் என்ன இன்புட், உங்களுடைய இன்புட் என்னது? எங்கேயோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு இடத்துல தேவனுடைய ஆலயம்னு சொல்கிறத விட தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதுல, அது ஓல்டேஜ் ஹோமாக இருக்கலாம், இல்லை அது ஆர்ஃபனேஜ் ஹோமாக இருக்கலாம், இல்லை அது ஒரு டெய்லரிங் ஸ்கூலாக இருக்கலாம், வாட் எவர், அதில் ஒரு சின்ன பங்காக இருக்கலாம். அதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு அனுபவம் தான். அதெல்லாம் பார்ட் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். ஸோ நீங்கள் இந்த 2025 என்ன, எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு என்ன செய்தோம் என்பதை நீங்கள் கொஞ்சம் அதில் எழுதி வைத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. கடைசி பாயிண்ட், 5வது பாயிண்ட்டு இதோட முடிக்கிறேன். 5வது பாயிண்ட்டு, சரி எல்லாம் எழுதிட்டிங்களா? 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 8லிருந்து வாசிங்க யாராவது ஒருவர். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 8வது வசனம். 2 Kings chapter 4 verse 8லிருந்து வாசிங்க மைக்கில். பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இந்த பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டில் தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி, இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவள் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்
ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் தங்கியிருக்கிறேன் என்றாள். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அவன், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றாள். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது, தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். அந்த ஸ்திரீ கற்பம் தரித்து எலிசா தன்னோடு சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். ஹல்லேலூயா. இங்கே இந்த வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த 9வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அவள் எப்படி உபசரிக்கிறதுல ஒரு ஊழியக்காரனை அவர் வந்து அடிக்கடி வராரு, அவருக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். நம்ம ஒருவேளை சில நேரத்தில் யாராவது வருவாங்க தங்கணும்னு கேட்பாங்க, அந்த மாதிரிலாம் சூழ்நிலைகள் நமக்கு இருக்குது. ஆனால் இவள் பரிச்சயமான ஒரு ஊழியக்காரர் இவர், அவளுக்கு ரொம்ப பரிச்சயம். ஏன்னா அவளே சொல்கிறா அந்த இடத்துல, அவள் தன் புருஷனை நோக்கி இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிறார். அவருக்கு ஏற்கனவே அவரை குறித்து ஒரு அறிமுகம் இருக்குது, பேக்ரவுண்டு ஹிஸ்ட்ரி எல்லாம் அவரை பற்றி நிறையா தெரிஞ்சிருக்குது. அறிமுகம் பரிச்சயமான இந்த மனுஷனை பார்த்து அவர் சொல்லுகிறார், வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நல்லா அப்சர்வ் பண்ணுறா அவளை. யாரை? அந்த தீர்க்கதரிசியை, அவள் எலிசாவை அப்சர்வ் பண்ணுறா, நல்லா பார்க்குறா. இவர் உண்மையாக இருக்கிறாரு, வந்த இடத்துல கரெக்டாக ஜெபம் பண்ணுறாரு, கரெக்டாக போதிக்கிறாரு, கரெக்டாக வேலையை பார்க்குறாரு, கிளம்பிடுறாரு, பரிசுத்தவான், நிறைய அற்புதங்கள்லாம் செய்கிறாரு. அப்படி நல்லா கூர்ந்து கவனிச்சுட்டு, நாம் மெத்தையின் மேல் தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன், நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம், அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். அல்லேலூயா. ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி அதை என்ன சொல்லலாம், விருந்தோம்பல் தான் சொல்லுவாங்க. அதை கரெக்டாக ஹாஸ்பிட்டாலிட்டி. நம்ம ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க பாருங்கள், நீங்கள் அவர்களை எப்படி உபசரிக்கிறீர்கள் அதை பார்த்து அந்த தீர்க்கதரிசியினுடைய இருதயத்தில், இவளுக்கு நான் ஏதாச்சும் ஒன்றை செஞ்சுட்டு போனோம், வரும்போது போகும்போதெல்லாம் பயங்கரமாக உபசரிக்கிறா, இவளுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போனான்னு சொல்லிட்டு இவரே தேடி கண்டுபிடிச்சா அவருடைய இருதயத்தில் இருந்த ஒரு பெரிய ஒரு பாரம், அவருடைய இருதயத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு வேண்டுதல் என்ன, அவளுக்கு ஒரு பிள்ளை இல்லை என்பது அவளுக்கு ஒரு பெரிய ஒரு வேண்டுதலாய் காணப்பட்டது. அதை அவர் அறிந்து அவர் என்ன செய்கிறாரு, அந்த குறிப்பிட்ட டைமில் உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு உபசரிப்பின் மூலியமாய் ஒருத்தரை வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு டீயோ ஒரு காஃபியோ ஒரு உணவோ அவர்களை கூப்பிட்டு நம்ம விசாரித்து செய்யும் பொழுது, அவர்களை உபசரிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு ஜெபத்தை, விண்ணப்பத்தை ஆண்டவர் அங்கே பதிலளிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. நம்ம யாரையுமே வீட்டுக்கு கூப்பிடக்கூடாது, நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 வேலை 10 நிமிஷம் வேலை வந்துடக்கூடாதுன்னு நினச்சிட்டு நம்ம இருக்கும் பொழுது, அது நமக்குடைய அந்த ஜபங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னதான் அதிகமாக ஜெபித்தாலும், உனக்கு உபசரிக்கிறதுக்கு நான் உனக்கு உபசரிக்கிறதுக்கு சந்தர்ப்பங்களை நான் கொடுக்குறேன், அந்த சந்தர்ப்பங்களை நம்ம என்ன பண்ணணும், அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இது அநேக எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொன்னோம். சாரபாத் விதவையை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். அவளுக்கே ஒன்றுமில்லாமல் இருக்கிறாவ, சாப்பிட்டுட்டு செத்துடலான்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஒரு தீர்க்கதரிசி அங்கே வராரு, எலியா தீர்க்கதரிசி வரான். நீ வச்சிருக்கிற சாப்பாடை எனக்கு முதல்ல கொடுன்றாரு. எப்படி? நீ வச்சிருக்கிற சாப்பாடை முதல்ல எனக்கு கொடுன்றாரு. அவளும் சுட்டு தேவனுடைய வார்த்தையின்படி அவள் கொடு. ஆனால் அவள் வீட்டில் என்ன ஆகுது, எண்ணெயும் மாவும் குறையப்படவே இல்லை. ஹல்லேலூயா. ராகாபை பார்க்குறோம். ராகாப் ஒரு ஸ்திரீயாயிக்கணும். அவள் என்ன பண்ணா, இஸ்ரவேல் அந்த ஸ்பைஸ் வேவு பார்க்க வந்தவங்கள தன்னுடைய வீட்டில் வைத்து
அவள் உபசரிக்கிற ஒரு மனுஷியாய் காணப்பட்டா. கடைசியில் என்னாச்சு? இயேசு கிறிஸ்துவின் வம்ச வழியில் அவளுடைய பேர் குறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் இப்படியாய் உபசரித்தார், அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் அந்த 2025 தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களோ ஏதோ ஒன்று விசுவாசிகளோ யாரையாவது ஒருத்தர் அந்த 2025 நீங்கள் வீட்டில் வச்சு உபசரிச்சிங்களா? 2025 ஹாஸ்பிட்டாலிட்டி உபசரிப்புன்னு எழுதிட்டு ஒரு சின்ன ஒரு இது ஆமாம் யார் பேரெல்லாம் போட தேவையில்லை, ஆமாம் நான் செய்தேன் அப்படின்னு நீங்கள் எழுதி வைத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? இந்த 5 காரியத்தை இந்த 5 காரியமும் நான் செய்திருக்கிறேன் அந்த 2025 சொல்கிறவங்க மட்டும் ஒரு கைகளை உயர்த்தி ப்ரைஸ்லான். ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும்தான் கை, லதா சிஸ்டர் மட்டும்தான் கை தூக்கிடுங்க. ஓகே, பின்னாடி ஒரு சிஸ்டர் கை தூக்குறாங்க. 5 காரியத்தையும் பண்ணியிருக்கிறாங்க அவங்களும். ஹல்லேலூயா. ஸோ இது நமக்கு ஒரு ஆண்டவர் ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறார். நல்லா ஜெபம் பண்ணுற, நல்லா விண்ணப்பிக்கிற, எல்லாம் நல்லா பண்ணுற, நீ என்ன இந்த நாளில் தேவனுடைய ஊழியத்திற்காய், நீ தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே நீ என்ன செய்த, நீ என்ன தர்மங்களை செய்த, நீ என்ன உபசரிப்புகளை செய்த, என்ன விதமான காரியங்களை நீ செய்த என்று சொல்லி ஆண்டவர் நம்மளிடத்துல இந்த காலை வேளையில் கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது எல்லாத்தையும் செய்யணும், எல்லா நேரமும் செய்யணும். பட் இதெல்லாம் நம்ம ஆண்டவர் நமக்கு தருணங்களை கொடுக்கும் பொழுது, சந்தர்ப்பங்களை கொடுக்கும் பொழுது ஒரு செய்தியை கேட்கிறோம். எப்பா இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது அந்த இடத்துல, இப்படி ஒரு தேவை இருக்குது அந்த இடத்துல, ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நம்ம காதுகளை மூடிக்கொண்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய ஜெபங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? காதுகளை மூடிக்கொண்டு இருப்பார். ஹல்லேலூயா. எல்லாமே எல்லாராலையும் செய்ய முடியாது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். எல்லாத்தையும் நான் செஞ்சேன், கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயினாக கூட இருக்கலாம். பட் 2025 அட்லீஸ்ட் நான் ஒன்றையாவது செஞ்சேன் இந்த இது வரைக்கும் இந்த 4 மாதத்தில் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆண்டவருக்கு நம்ம துதித்த கனத்த மகிமையை நம்ம செலுத்தலாம். ஹல்லேலூயா. ஒரு விஷயம், கண்களை மூடி நம்ம ஜெபித்து நம்ம முடிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போம், அப்படியே நம்ம ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாருடைய பேப்பர்ஸையும் நான் கலெக்ட் பண்ண போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம் ஆண்டவரிடத்தில். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். இந்த ஏசாயா 1வது அதிகாரத்தில் இந்த 15வது வசனத்தை நம்ம வாசித்தோம். ஹல்லேலூயா. மிகுந்த ஜெபம் பண்ணியும் மிகுந்த கூக்குரல் இட்டும், ஹல்லேலூயா, நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படாது இருக்கும் என்றால் நம்ம இந்த காலை வேளையில் ஆண்டவரிடத்தில் இந்த ஒரு காரியத்தை நம்ம திருத்தி கொள்வோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் பேசுவோமா, ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் செய்யணும்னு நினைத்தா நான் செய்யலப்பா, இந்த விஷயத்தை நான் செய்தேன், உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை செய்ய எனக்கு ஒரு பலத்தை கொடுத்தீங்க, எனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தீங்க, எனக்கு ஒரு வசதியை கொடுத்தீங்க, உமக்கு கோடான கோடி நன்றிகள்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு வாசிக்க கிருபை தந்தீங்க, பாட கிருபை தந்தீங்க, ஆராதிக்க கிருபை தந்தீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகளை பேச கிருபை கொடுத்தீங்க. ஹல்லேலூயா. உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, சில காரியங்களை நான் குறைவுபட்டு போயிருக்கிறேன், இந்த காலை வேளையில் இந்த காரியத்தில் எல்லாம் என் வாழ்க்கையில் நான் மாற்றத்தை கொண்டு வர போகிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த 5 காரியத்தில் ஏதேனும் ஒரு காரியத்தை நீங்கள் டார்கெட்டாக வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரிடத்தில் ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த 5 காரியத்தில் இந்த அடுத்த 3 மாதத்தில் நான் ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு வாஞ்சிக்கிறேன், விரும்புகிறேன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, எனக்கு இந்த ஒரு காரியத்தில் ஒரு ஜெயம் வேண்டும், இந்த காரியத்தில் ஒரு மாற்றம் வேண்டும். நான் கொடுக்கிறதுல, ஏழைகளுக்கு உதவி செய்கிறதுல நான் அப்பா ஆண்டவரே இந்த நாட்களில் செய்ய போகிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் சக்திக்கு மீறி நான் செய்தேன் ஆண்டவரே, சக்திக்கு மீறி நான் செய்ய போகிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படும் பிரியமானவர்களே. உங்களுடைய சத்தம் ஆண்டவருடைய செவிகளுக்கு எட்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் திரளான ஆசீர்வாதங்களை கொடுத்து, திரளான வசதிகளை கொடுத்து நாம் ஒன்றும் செய்யாது இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, நம்மளுடைய ஜெபங்கள் எல்லாம் ஒரு செல்ஃபிஷான ப்ரேயராய் மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனுடைய ஊழியத்திற்காய் தேவனுடைய ஆலயத்தில் நான் இப்படியான காரியங்களை பண்ண போகிறேன். தேவனுடைய ஆண்டவர் ஆலயத்தை நான் இப்படியாக கட்டப்போகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. இப்படியாக உபசரிக்க போகிறேன் அப்பா. என் கையின் பிரயாசங்களினால இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு இந்த டேலண்ட் எல்லாம் கொடுத்துருக்குறீங்க ஆண்டவரே, இந்த ஞானத்தெல்லாம் கொடுத்துருக்குறீங்க. இதையெல்லாம் நான் ஆண்டவரை பயன்படுத்த போகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் அதை வைக்க போகிறேன், மாற்றப் போகிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்படி நீங்கள் செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இந்த வாஞ்சையை, இந்த எண்ணத்தை, இந்த சிந்தனைகளை ஒவ்வொருவருக்குள்ளும் நாங்கள் விதைக்கிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் அப்பா ஆண்டவர் கடைசியில் சாட்சி கொடுக்கும்போது இந்த 5 காரியத்தை சொல்லி சாட்சி கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. 5 காரியத்தையும் இந்த வருஷத்தில் நான் செய்தேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றிகளை சொல்ல, ஸ்தோத்திரமிட, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினால வேண்டி இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே என் கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரியங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். துதி கனமகிமையோ உமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையோ உமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம், 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 மிக ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. துதி கனமகிமையோ உமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையோ உமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you.